ஓ ஸோ ஓகே. ஆல்வேஸ் திங்க் பிஃபோர் யூ இங்க். இந்த மண்டை மேல இருக்கிற கொண்டை மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா அந்த மண்டை மேல இருக்கிற கொண்டையில இருக்கிற பிரச்சனை வச்சியே நீங்க வந்து ஒரு ரீல் பண்ணீங்க. அது செம்ம வைரல் ஆச்சு. ஸோ டெல் மீ அபவுட் இட். ஸோ இந்த இறுக்கி கட்டி முறுக்கி எல்லாத்தையும் போட்டு ஹேர்ல வந்துட்டு ஃப்ரண்ட்ல இந்த ஏறு நெத்தி அப்படிங்கறத வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து ஏத்துக்கிட்டு இருக்கோம். தென் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பீரியட் பிளட் ஃபேஷியல். என்ன நீங்க கேட்டதுதான். இப்ப நீங்க என்ன கேட்டீங்களோ அதேதான். தாத்தா, இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் டாக் டு மீ அபவுட் இட். என்னதான் அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் நமக்கு வருமா? அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் இஸ் இட் பாசிபிள்? வாட் இஸ் த ஹைப் பிஹைண்ட் இட்? It can be Indian glass skin, it can be African glass skin, it can be any glass skin. எனக்கு ஒரு பொதுவான கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வி தான் எல்லாருமே கேட்குறாங்க. எனக்கு ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, அதுக்கேற்ற மாதிரி அவன் எந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறது. அண்ட் செகண்ட் திங் இஸ் டாட்டூ ரிமூவல். கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியுமா? அப்படியே இதுக்கு இந்த தடையுமே இருக்கக்கூடாது டாட்டூ போட்டது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். எனக்கு இந்த டாட்டூ பிடிக்கல ராதா, நான் எடுத்துருங்க, இந்த தடையுமே இருக்கக்கூடாதுன்னா இஸ் இட் பாசிபிள்? என்ன ப்ரொசீஜர் இருக்கு? ஒரு டாட்டூ போடுறவங்க எவ்வளோ முக்கியமோ அந்த டாட்டூ எடுத்துக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். They play a part in getting their own tattoo. Okay. As you know, the pubic hair is very very important. It's as a protective mechanism. Primary barrier there. Yeah. Correct? So why to take it? Correct. A God's given barrier there. So அதை வந்துட்டு unless until it is medically warranted, I personally do not take charge of reduction. So trimming and Clipping, yes. ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் டாக்ஸ் வித் ஸ்மார்ட் ஓவரிஸ். ஐ எம் டாக்டர் ஷரண்யா, கைனகாலஜிஸ்ட். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட இருக்கிறது இஸ் டாக்டர் ராதா, டெர்மட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் ஸ்பேட் ஸ்கின் எஸ்தெட்டிக்ஸ். ஓகே ராதா, நம்ம வந்து ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் கேட்கலாம். டு பிரேக் தி ஐஸ். ஓகே. Yes. இந்த மண்டை மேல இருக்கிற கொண்டை மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா அந்த மண்டை மேல இருக்கிற கொண்டையில இருக்கிற பிரச்சனை வச்சியே நீங்க வந்து ஒரு ரீல் பண்ணீங்க. அது செம்ம வைரல் ஆச்சு. ஸோ டெல் மீ அபவுட் இட். வாட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ பிஹைண்ட் இட்? See, it starts from child. பாத்தீங்கன்னா மண்டை மேல கொண்டை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்குலாம் முடி வளர்ந்த பிறகுதான் அந்த கொண்டை வருது. கரெக்டா? பட் பிஃபோர் தட் கொண்டை கம்ஸ் இட் செல்ஃப். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இட்ஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல், ரைட்? ஜடை பின்னிக்கிட்டு இழுத்து எண்ணெய் போட்டு வாரி ஒரு 2 ஜடை போட்டு பின்னி மடிச்சு கட்டிட்டு தான் போகணும். சாரி டு சே, பட் it is the first damage that a girl's hair endures. Because ஒரு கெரட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ல ஃபுல்லா இருக்க போகுது. அந்த கெரட்டின் வந்துட்டு நம்ம மடிச்சு கட்டி பின்றது ரொம்ப இறுக்கி லூஸ் பின்றது ஓகே, நான் ஐம் நாட் டாக்கிங் எனிதிங் அபவுட் தட். பட் அந்த இறுக்கி பின்றச்ச அந்த ஸ்ட்ராண்ட்ஸோட அந்த கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அப்படியே பிரேக் ஆகுது. அது மட்டும் கிடையாது, நம்ம கூட வந்துட்டு நம்ம ரிப்பன் போட்டு மடிக்கி இறுக்கி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் முடி தொங்க விடாத, இழுத்து போடு அப்படிங்கிற அந்த ஒரு இது. 3வது வந்துட்டு நம்ம தலை குளிச்சுட்டு டவலை வச்சு அதுவுமே இறுக்கி கட்டி முறுக்கி போடுறது தான். ஸோ இந்த இறுக்கி கட்டி முறுக்கி எல்லாத்தையும் போட்டு ஹேர்ல வந்துட்டு ஃப்ரண்ட்ல இந்த ஏறு நெத்தி அப்படிங்கறத வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து ஏத்துக்கிட்டு இருக்கோம். தென் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்ம பெரியவங்க ஆக ஆக வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு ஸ்டைலிஷ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு we are actually projecting that as a statement also. Correct? நல்லா வந்துட்டு ஹை பன், ஹை போனி டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போடுறது ஓகே. பட் அதே இது வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு போடுறது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு டேமேஜ் தி அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸ். சின்ன வயசுல ஒரு குட்டி குழந்தையோட போட்டோ பாருங்க, அதே ஒரு 20-30 இயர்ஸ்ல பாருங்களேன், அந்த நெத்தி வந்து ஏறிக்கிட்டே போகும். சில பேருக்கு வந்து எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இது வேற வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ஸ்க்கு பாக்குற மாதிரி, ஜென்ஸ்ல வந்து யூசுவலா இதெல்லாம் சொல்லும்போது கான்ஷியஸ் ஆகுதுல்ல. ஐ நோ தட்ஸ் தேர். ஈவன் இது எனக்குமே நடந்திருக்குதான். நம்மளும் ஸ்கூல் போயிருக்கோம், இந்தியன் இதுல வந்துட்டு ஸ்கூல் போயிருக்கோம் அப்படிங்கும் போது தட்ஸ் a rule that has been opposed. So I it starts from childhood also, no? So that is the problem. ஸோ இந்த சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்து எண்ணெய் வச்சு இறுக்கி 2 ஜடை போட்டு தான் இருக்கணும், அப்பதான் உன் முடி நல்லா வளரும், அதெல்லாமே ஃபால்ஸா? ஃபால்ஸ் அப்படிங்கறது போது
ஃபால்ஸுங்கிறத விட ம். வாட் ஐ வுட் சே இஸ் கொஞ்சம் அந்த இருக்கல கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன்ப்பா. லூஸ் விடுங்களேன்ப்பா. அதே என்ன இது என்ன மேரத்தான் இந்த சாரி அது என்ன போட்டி? ஓகே. இது என்ன டக் ஆஃப் வாரா என்ன? நம்ம இழுத்துக்கிட்டு இந்த சைடு இழுக்கிறோமா, அந்த சைடு இழுக்கிறோமா, யார் வின் பண்ண போறதுன்னு. இட்ஸ் தி ஓகே. மேட்டர் ஆஃப் அ கேர்ள்ஸ் ஹேர். ஓகே. ஸோ வை விட்டு டு குடிங்க. டேமேஜ் அட் ஹோம் இட்செல்ஃப் ஃபர்ஸ்ட் ரைட். ஸ்டார்டிங். ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் டாபிக் பார்த்தா இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின். டாக் டு மீ அபவுட் இட். என்னதான் அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் நமக்கு வருமா? அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் இஸ் இட் பாசிபிள்? வாட் இஸ் த ஹைப் பிஹைண்ட் இட்? பிகாஸ் எங்க பார்த்தாலும் சோஷியல் மீடியால கொரியன் கிளாஸ் ஸ்கின். ஸோ வாட் இஸ் த ஹைப் பிஹைண்ட் இட்? பிரேக் இட் அவுட் டு அஸ். ஆக்சுவலி ஹைப் வந்துட்டு நம்ம தான் பண்றது. அது அவங்க கொரியன் கிளாஸ் ஸ்கின் இஸ் ரியல் ஃபார் கொரியன்ஸ். பட் let's reframe the word actually. இந்தியன் கிளாஸ் ஸ்கின்னு வச்சுக்கலாம்ல. அது நம்ம வேணா இப்போ ட்ரெண்ட் பண்ணலாம். பண்ணிடலாமே. #Indian glass skin care. Why not possible? Why not possible? Because glass skin, glass skin is nothing but glass. நான் என்ன பண்ணும்? It's just gonna reflect light. Clear. So skin that is as clear, as healthy, as shiny, so that ஒரு லைட் படுறச்ச லைட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்சி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னா இருந்தா இட் கேன் பி இந்தியன் கிளாஸ் ஸ்கின், இட் கேன் பி ஆஃப்ரிக்கன் கிளாஸ் ஸ்கின், இட் கேன் பி எனி கிளாஸ் ஸ்கின். இட் ஜஸ்ட் ஹாவ் டு பி நாட் அ கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஜஸ்ட் பிகாஸ் தட் இஸ் ட்ரெண்டிங் தேர். நீங்க இங்க வந்துட்டு எதுக்காக ட்ரெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு the skin of a Korean is made such that their genetic composition is very different. சின்ன வயசுல இருந்து அவன் சாப்பிட்டு வளர்ந்ததா நம்ம சாப்பிடுறோம். நம்மளோட டோட்டலா எக்ஸாக்டா நம்மளோட என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ்மே வேற மாதிரி இருக்க போகுது. It's going to be freezing there. It's going to be humid here. So அங்க வந்துட்டு 10 லேயர் 15 லேயர் 20 லேயர் பண்ணி அவங்க கொரியன் கிளாஸ் ஸ்கின் வர வைக்கிறாங்கன்னா நம்ம இங்க 1 or 2 லேயர்ஸ்ல கூட ஒழுங்கா பண்ணா கன்சிஸ்டன்டா பண்ணா ப்ராப்பரா பண்ணா ப்ராப்பர் கிளாஸ் ஸ்கின் வர வைக்க முடியும். சோ இந்த 5 ஸ்டெப் ரொட்டீன் 10 ஸ்டெப் ரொட்டீன் ASMR பண்ணி ஒரு 20 ஸ்டெப் ரொட்டீன் அதெல்லாம் வருதுல நமக்கு தேவையில்லை. கண்டிப்பா தேவையில்லை. டு பி வெரி ஃப்ராங்க் கண்டிப்பா 100% தேவையில்லை. ஜஸ்ட் டு அச்சீவ் தட் பர்டிகுலர் திங் யூ கேன் அச்சீவ் வித் ஒன்லி 1 or 2 ப்ராடக்ட்ஸ். ஸோ காத்தால ஏஞ்சிட்டு ஒன் மேஜர் திங் சொல்லுங்க, இது கண்டிப்பா 100% போடணும், இதை ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்னா சன்ஸ்கிரீன் மட்டும்தான். ஸோ த ஃபியர் ஆஃப் கெட்டிங் அன்ஹெல்தி ஸ்கின், அந்த ஃபியரை போக்கணும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எடுணும் அப்படின்னா இட்ஸ் அ சன்ஸ்கிரீன் ஒன்லி. ஒரு ப்ராடக்ட்னா அது சன்ஸ்கிரீன். எக்ஸாக்டா. அந்த சன்ஸ்கிரீன் போட்டாலே டல் ஆயிடுறேன் அப்படிங்கிற அந்த இதுக்குமே வந்துட்டு இட்ஸ் த ஹியூமிடிட்டி ஒன்லி. ஸோ உன்னோட ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோ. வெரி சிம்பிள். நைட்டுக்கு உன்னோட ஏஜ்க்கு ஏத்த மாதிரி எவ்ரிபடி கான்ட் ஸ்டார்ட் புட்டிங் ஆன்டி ஏஜிங் அட் ஒரு பர்டிகுலர். இட்ஸ் ஆப்வியஸ்லி பர்சனலைஸ்ட். ஈவன் 15, if you're 15 years old, I won't be giving the same cream for every single 15-year-old. Okay, so age specific, face specific, and your problem specific. Right. So you just have to இப்போ எனக்கு ஒரு பொதுவான கேள்விதான் கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்விதான் எல்லாருமே கேட்குறாங்க. எனக்கு ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, அதுக்கேற்ற மாதிரி அவன் எந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு அந்த இன்கிரீடியன்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறது. பட் தட் டசன்ட் எண்ட் தேர் அலோன். யூ கேன் பி ஹேவிங் 5 different types of oily skin. அதுல எந்த டைப் வந்துட்டு 5 பேர் இருக்கு. oily skinலயே you feel there are so many types. I am a oily combination skin, oily type of combination skin. Okay. So அதுமே வெதருக்கு வெதர் மாறும். சம்மர்ல எக்கச்சக்கமா வந்துட்டு போர்ஸ் விசிபிளா இருக்கும் எனக்கு, விண்டர்ல குட்டி ஆயிடும். சோ அதுக்கேத்த மாதிரி நான் மாத்திக்கணும். அதுக்கேத்த மாதிரி see it's not the single toothbrush that doesn't change every season. Right. It's the type of shoe that changes with every dress. So season and age depends. Yes. மாறும் கண்டிப்பா. கரெக்டா? ஓகே. நம்ம வந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் ஆஃப் போலாம் டாபிக். சோ இந்த டாட்டூ, right? Everybody likes to put tattoo. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற of course அந்த ஜெனரேஷன்ல இருந்து, பட் of course everybody puts tattoo. டாட்டூ போட்ட பிறகு ஐயோ 2-3 வருஷம் கழிச்சு ஏன் தான் டாட்டூ போனோம். எஸ்பெஷலி யாரா பேர் போட்டா, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு பேரை போட்டா நம்ம வந்து இந்த டாட்டூ பேரை எடுத்துனோம். ஆர் they want to modify the tattoo. So இப்போ இந்த tattoo has become a very common thing. But
as doctors, Mhm. we know tattooல எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு if there are no precautions taken. Mm. So tattoo அப்படின்னு சொன்னா என்ன precautions எடுக்கணும் before you go to a tattoo parlor and see so many thingsல. And second thing is tattoo removal. கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியுமா? அப்படியே இதுக்கு இந்த தடையமே இருக்கக்கூடாது டாட்டு போட்டது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். எனக்கு இந்த டாட்டு பிடிக்கல ராதா, நான் எடுத்துருங்க. இந்த தடையமே இருக்கக்கூடாதுன்னா இஸ் இட் பாசிபிள்? என்ன ப்ரொசீஜர் அதுக்கு? See, um, I think I would supposedly answer both together, correct? ஆமா. ஆக்சுவலா டாட்டூ எடுக்கிறது ஈஸியான ஜாப் கிடையாது. ஓ, ஸோ ஓகே. ஆல்வேஸ் திங்க் பிஃபோர் யூ இங்க் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ ஒரு டாட்டூ போடுறீங்க, டாட்டூ போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் தட் ட்ரிப் டு கோவா அண்ட் தென் ஜஸ்ட் கெட் ட்ரங்க் அண்ட் தென் கெட் டாட்டூட் இன் அ tattoo bar. You have to think because it's not easy to remove everything. முடிஞ்ச அளவுக்கு பேரை போடாதீங்க unless until you are guaranteed with that person. ஆமா, நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்த பிறகுதான் வந்துட்டு பேர் போட்டிருக்கீங்களா? Yeah, it's my அந்த क्वेश्चन ரீஃப்ரெஷ் பண்ணிருக்கணுமா? It's okay, but I'm it's my son's and my husband's name. Very So nice. I unless until you have that pakka clarity of writing, do not write the name unless until you can get anything, get a flower, get a butterfly, get your idol, get angel, get god name, anything. So இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டாட்டூ போட போறோம், ஒரு டாட்டூ பார்க்குள்ள போறோம் அப்படின்னா what are the things that everybody should know, should ask? That's your right to ask. அதாவது அந்த ஒரு பர்சன் வந்துட்டு கரெக்டான டாட்டூ இங்க் யூஸ் பண்றாங்களா, டாட்டூ டெக்னிக்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, அதுக்கு ட்ரெயின் ஆயிருந்தாங்க, அந்த சர்டிபிகேஷன் இருந்தாலே அவங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு தே ஆர் ஓகே ஃபார் இட் அப்படின்னு தான் அர்த்தம். பட் அதுவுமே அகெயின் ஒன் மேஜர் திங் தட் எவ்ரிபடி ஷுட் சி இஸ் அந்த நீடல் இருக்குல்ல, அந்த நீடல் வந்து சேஞ்ச் பண்றாங்களா, ஒரு பர்சன்ல இருந்து ஒரு பர்சனுக்கு சேஞ்ச் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நவ் ஒரு டாட்டூ போடுறவங்க எவ்வளவு முக்கியமோ அந்த டாட்டூ எடுத்துக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். they play a part in getting their own tattoo. ஓகே. எந்த இடத்துல டாட்டூ வாங்கிக்கிறாங்களோ, இப்ப வந்துட்டு இந்த இடத்துல போட்டா வலிக்கும், அந்த இது மட்டும் தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸா இருக்கும், கரெக்டா? பட் மேஜர் திங்ஸ், அதாவது அரவுண்ட் த டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் யுவர் ஃபேஸ், டோன்ட் கெட் அ டாட்டூ. Right. Because it's kind of, we know, right? It's usually any infection or anything that is going to happen around this area, which is a dangerous area of the face, can directly affect your brain. அண்ட் சில பேர் இப்போலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு, கண்ணுக்குள்ளாரதான் டாட்டூ வாங்கிக்கிறாங்க. டங் டாட்டூ. There was a guy who got a tattoo in his neck and he died. அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி டேஞ்சரஸ் ஏரியா என்னது, அந்த இடத்துல வந்துட்டு எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் தி பப்ளிக். அப்புறமா வந்துட்டு நீங்க இந்த செமி பெர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு, அதுல ஒரு மேஜர் லைட் த்ரோ பண்றேன். மைக்ரோபிளேடிங், ஓகே, please go for it. And there is this something called and the Korean makeup of using BB glow treatment. I would again அதுமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. Because it's the ink that is used, right? It's again the ink that is used for the entire face that is going to get oxidized. அதனால வந்துட்டு நம்ம இந்த சேஞ்சஸையும் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் தேவை இல்லாம வந்துட்டு ஏற்படுத்திக்க வேண்டாம். Okay, so needle மட்டும் இல்ல, ink also we have to be very careful. Yes, very careful. சும்மா என்ன நம்ம சின்ன வயசுல எல்லாம் இது பண்ணிருப்போம்ல, பச்சை குத்துவாங்கன்னு சொல்லிட்டு, அதுல வந்துட்டு மெர்க்யூரி, அந்த அயர்ன்ஸ், அதோட கண்டென்ட் வந்துட்டு ஹார்ட் மெட்டல்ஸோட கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். Now as we go generations after generations, the ink also have been refined into much proper ones, much easier ones, so that அந்த மாதிரி ink யூஸ் பண்றாங்களா, கரெக்டான லெஸ் ஹைப்போ அலர்ஜெனிக் டைஸ்லாம் யூஸ் பண்றாங்களான்னு பார்க்க வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான ரைட், முக்கியமான டெசிஷன்ஸ் that we have to take. அத அந்த போட்ட டாட்டூவை எடுக்கிறது வந்துட்டு ஒரே மெத்தட் தான். அந்த காலத்துல எல்லாம் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ கரண்டா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரே மெத்தட் தான், which is laser tattoo removal. It's not quite easy as the people think. It's
it's quite complicated. You won't have the 100% at the clean slate லாம் வராது. Okay. They Okay. will be mark. They will Okay. be ஒரு ghost picture மாதிரி இருக்கும். அப்படியா? அந்த Okay. மாதிரி கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். So, ஆஹ் போட்டா போட்டது. ஆமா. அது அது எடுக்கணும்னு நினைச்சா அதாவது it's going to- it is quite possible. பட் அப்படியா? ஒரு கோஸ்ட் இமேஜ் இருக்கும் அந்த இடத்துல. Right. பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். Oh, So okay. you need to, that skin also will be little different only. Okay. If you கண்டிப்பா எடுத்தே ஆகணும், அது ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு பண்ணணும்னா ப்ளீஸ் கோ ஃபார் இட். Okay. And scar also will be there? பேஸ்ட் ஆன் த இங்க் யூஸ்ட், எவ்வளோ Okay. டெப்த்தில் யூஸ் பண்றாங்க, அந்த படம் போது அதை வெடிக்கும் போது பேசிக்கலா வந்துட்டு லேசர் என்ன பண்ண போகுது, அந்த இங்கை டார்கெட் பண்ணி அந்த இங்கை வெடிச்சு விட Yeah. போகுது, லிம்ஃபாட்டிக்ஸ்லாம் எடுத்துட்டு போக போகுது. Yeah. அந்த வெடிக்கிற ப்ராசஸ்ல ஏதாவது ஸ்கார் ஆனாலும் ஆகலாம். ஸோ So, இப்போ வந்து 10 வருஷம் டாட்டூ எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கார் அதிகமா இருக்கும், இல்ல வந்து ஃப்ரெஷ் டாட்டூ எடுத்தா அந்த மாதிரி அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. பட் இப்போதான் நம்மளோட டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வந்துட்டு the lasers that we have right now in the market are beautifully placed that it is going to target the proper ink only. Right. பட் அது கரெக்டா வந்துட்டு அந்த டார்கெட் பண்றத கரெக்டா பண்றவங்க கிட்ட போய் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த லேசர் சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, லேசர்னாலே எவ்ரிபடி இஸ் கோயிங் இன் டு ஹேர் ரிமூவல். ஓ யா. கரெக்டா? ஸோ there's lot of information on it, and everybody wants to get laser hair removal because they think it's the permanent hair removal, as in almost permanent hair removal. Abdi, let me put it that way. So in the laser hair removal பண்ணும்போது என்னுடைய டிபார்ட்மெண்ட் சைடு வந்தா I'm talking about pubic hair removal. கரெக்ட். Right? And of course sensitive areas like axillary hair removal. So இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து what is the best method for hair removal? அது ஒண்ணு. Along with that, இப்போ எந்த ஏஜ்ல இருந்து can girls or boys can start doing laser? Okay. Can I take the liberty to rephrase the sentence Yeah. into laser hair removal and laser hair reduction? It's Right. not removal, it's not Right. permanent. Exactly. So it is just reduction. Correct. So ஒரு hair வந்துட்டு திக்கா இருக்கு, அந்த hair திக்கா இருக்கிற ஹேரை தின்ன ஆக்க போகுது. அடிக்கடி ஷேவ் பண்ணி ஃபாஸ்டா வளர ஹேரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண போகுது. அவ்வளவுதான். This is what laser hair reduction is going to do. It Right. is not permanent. Right. It is not zero hair. Again here ingume, it is not going to be a clean slate. Correct. It is going to be a little less rougher slate. Right. Right. So நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு கண்டிப்பா pubic hair பொறுத்த வரைக்கும் I personally I would like to highlight that do not pursue my client into going into laser hair reduction Okay. for the pubic hair. Okay. Rather I would unless until it is medically warranted. மெடிக்கல் அங்க வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நாங்க லேசர் ஹேர் ரிடக்ஷன் பிரைவேட் பார்ட்ஸ்க்கு பண்றது. Okay. மத்த அண்ட் இஃப் தேர் Regularly you're talking about. ரெகுலர்லி சரி, இஃப் தேர் ப்ரொஃபஷன் கால்ஸ் ஃபார் அது. ஓகே. Okay. அதர் தேன் தட் அவங்க சப்போஸ் ட்ரிம் பண்றது கிளிப் பண்றது இஸ் த ஐடியல் to do in the private parts, because as you know, Yeah. the pubic hair is very very important It's a as protective mechanism. primary barrier there. Yeah. Correct. So why to take it, Correct. a God's given barrier there? So அதை வந்துட்டு unless until it is medically warranted, I personally do not take charge of reduction. So trimming and clipping, yes. Shaving நிறைய பேர் பண்றாங்க. One problem which is very common with shaving in the pubic area, the pubic area ஓட hair வந்து கொஞ்சம் கோர்ஸா இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும், which is அந்த hair வந்துட்டு நம்ம வேற வேற டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கும். நம்ம ஷேவ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்ல தான் பண்ண போறோம். நம்ம அந்த ஹேர் இந்த சைட்ல பண்ணி இந்த ஹேர் இந்த சைட் பண்ண போறது கிடையாது. ஸோ கிளீன் ஷேவ் பண்றச்ச ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, திருப்பி அந்த ஹேர் திருப்பி வளரும்ல, அந்த ஹேர் வந்து இன்க்ரோனா மாறி அந்த இடத்துல குட்டி குட்டியா acne மாதிரி, exactly, which is the ingrown hair folliculitis வரதுக்கு chances நிறைய இருக்கு. So அது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு தான் clipping, trimming is the best option. Okay. Now coming on to underarms, that's the best site to get your laser hair reduction done. Super. So if you want to try in the laser hair reduction work ஆகுதா இல்லையானா, first go try your underarms. Okay. Then experiment with that and the pubic hair removal. So clipping, trimming and shaving if you want to completely remove it. A properly done shaving. Razor. Laser
only if it's warranted. Yes. Correct? Yeah. Okay. For the private parts. இப்போ வந்துட்டு ஏஜ் கேட்டிங்கல்ல, Mm. ஃபேஸ்ல வந்துட்டு அந்த ஏஜ் ரொம்ப நிறைய ப்ளே பண்ணும். Mm. ஒரு ஒரு நார்மலா வந்துட்டு எனக்கு ஹேர் இருக்கு, நான் if they வந்துட்டு want to எனக்கு remove. ஹேர்லெஸ்ஸா Yeah. இருக்கணும், எனக்கு Yeah. மேக்கப் ஒழுங்கா கிளைட் ஆக மாட்டேங்குது, இந்த ஹேர் இஸ் குட்டி குட்டி ஹேர் கொஞ்சம் எனக்கு ஷோ ஆகுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ கேன் வெயிட். Okay. அதர்வைஸ் இஃப் த கிட் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண கிட் வந்துட்டு Mm. எனக்கு வந்துட்டு ஹார்மோனலி பேஸ்டா வந்துட்டு ஹர்சட்டிசம்னு சொல்லுவோம்ல, Yeah. அந்த மாதிரி PCOS ல எல்லாம். பிசிஓஎஸ்ல எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி திக்க ஹேர் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அந்த குழந்தைக்கு வந்துட்டு காஸ் பண்ணுது அப்படின்னா பண்ணலாமா? கண்டிப்பா வந்துட்டு 12 வயசோ 13 வயசுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பண்றதுல தயங்கவே தேவையில்லை. Okay. ப்ளீஸ் கோ ஹெட். பட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் லேசர் ஹேர் ரிடக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராதீங்க. Mm. கெட் யோர் ஃபர்ஸ்ட் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு என்ன ஹார்மோனல் ஸ்டேட்டஸ், என்ன ஆக்டிவா இருக்கா, பாசிவா இருக்கா, இல்லாட்டி என்ன பண்ணுது, அதனால அந்த ஹேர் வந்துட்டு க்ரோ ஆகுதா, இல்லாட்டி ஜெனட்டிக்கலி க்ரோ ஆகுதா. Right. இட்ஸ் குவைட் அ ஸ்டிக்மா தட் த கேர்ள் இஸ் கோயிங் டு அண்டர்கோ. Yeah, பட் அது yeah. வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு மல்டி டிரெக்ஷனல் மல்டி இன்வால்வ்டு எல்லா லைக் மெயினா கைனகாலஜிஸ்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்புறமா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்தா இட் குட் பி அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஆசம். ஓகே, ஸோ இந்த பாட்காஸ்ட் எண்டுக்கு வரும்போது கொஞ்சம் ம். ஏதாவது லைட்டா பேசலாம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சோஷியல் மீடியால மேக்கப் ஹேக்ஸ் வருது, வைரல் ஸ்கின் கேர் ஹேக்ஸ் வருது, அதெல்லாம் ரொம்ப டெம்டிங்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. சிலர்லாம் இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட் இஸ் த மோஸ்ட் வியர்டஸ்ட் ஆர் மோஸ்ட் ஷாக்கிங் ஹேக் தட் யூ சீன்? ஓகே, ரொம்ப ரொம்ப வியர்டஸ்ட். ஐயோ, ம். எனக்கு அதை பத்தி பேசக்கூட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அப்படியா? இதுல தான் இருக்கேன். என்னது இது? பீரியட் பிளட் ஃபேஷியல். என்ன? நீங்க கேட்டதுதான், இப்ப நீங்க என்ன கேட்டீங்களோ சொல்லுங்க. அதேதான். பீரியட் பிளட் ஃபேஷியல். எக்ஸாக்ட்லி, ஐ நோ, ரைட்? What is that? பீரியட் பிளட்டை வந்து எடுத்து ஃபேஸ்ல தடவினா ஃபேஸ் கிளியர் ஆயிடும். தெர் இஸ் நாட் ஸ்பிக் ஆஃப் ஆக்னி தட்ஸ் கோனா பி தேர்ன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹவு ஸ்டூபிட் தட் ட்ரெண்ட் கேன் பின்னு பார்த்துக்கோங்க. ஸோ யூ நோ ஆஸ் அ I கைனி, think heights of weirdism I know, தான். right? As a Because it's unwanted gynecologist, blood that comes out. I know. And how many infective agents that can Yeah. go on to. Oh, so இந்த மாதிரி ஒன்னு இருக்கா? Okay. I know, right? Yeah, that's So, pretty. It sounds yeah. weird and scary actually. Very scary. I was ஆமா. like, no, please. இதை பத்தி நான் பேசவே வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான். பிகாஸ் டு டாக் அபவுட் இட் இட் செல்ஃப் ஒரு 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 யக்கினஸ் வருது பாத்தீங்களா. Yeah, and I know, I'm very sorry பார்க்கிறது to எல்லாமே talk. we cannot follow also. Yeah, இல்லையா? correct. There has அது to be a- yuckiness-ன்னு சொல்றது வந்துட்டு I'm not feeling sorry also for it because it's pure. I know to have to be a female and to have the period is wonderful. But அதை எடுத்துட்டு தேவையில்லாத பர்பஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது scientifically proven இல்ல. தயவு செய்து வேண்டாம், எடுத்துருங்க. அதுவும் முக்கியம்ல. Yeah. அதுதான். ஓகே, ஸோ see, I know you from childhood and you are a wonderful கர்நாடிக் மியூசிக் சிங்கர். அது வந்து ஃபுல் காலேஜுக்கே தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸுக்கு நம்மளுக்கு யூஸ்வல் ஹெக்டிக் லைஃபை விட we do have passion சைடில் இல்லையா? ஸோ do you still do you still sing? இல்லை ஏதாவது ஒரு நியூ கிரேஸ் பேஷன்லாம் இருக்கா? ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன் சோஷியல் Okay. மீடியால. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கலாம்ல. பாடுறேன், பட் இப்போதைக்கு பாத்ரூம் சிங்கர், பெட்ரூம் சிங்கர், டிரைவர் சிங்கர் அந்த மாதிரி தான். ஆனா பாடல. அந்த மாதிரி தான் இங்க மட்டும்தான் அப்படின்னு இருக்கு. ஓகே. See, obviously, I hope I find a light to go back into it, but still, தெரியல எப்போன்னு. Okay. I hope so. நைஸ், பட் யூ ஆர் ரியலி குட். நான் அதை சொல்லி பதிவு பண்ணிடுறேங்க. ஓகே ராதா, ஸோ நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும், இந்த வியர்டஸ்ட் மேக்கப் ஹேக்ஸ்ல இருந்து கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு ஸ்மார்ட்டான ஆன்சர்ஸ் அண்ட் ஸ்மார்ட்டான சொல்யூஷன்ஸ் யூ கேவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் My ஜாயினிங். pleasure. Thank you so much for calling me. Thank you for having me in your smart மோஸ்ட் ovaries. வெல்கம். மை பிளஷர். தேங்க்யூ. Yeah, thank you so much.